லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் கடந்த 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். அவரது பயணத்தில் ஒரு வித்தியாசமான பாதுகாப்பு நடைமுறையை பாதுகாப்பு அதிகாரிகள் கடைபிடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புட்டினின் உடல் கழிவுகளை அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் தனி சூட்கேஸில் சேகரித்து ரஷ்யாவுக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. புட்டினின் சிறுநீர், மலக்கழிவுகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பிரத்யேக பையில் சேகரித்து சூட்கேஸில் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது புட்டினின் பாதுகாப்பில் நடக்கும் வழக்கமான ஒரு பணி என ரஷ்ய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. புட்டினின் உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் வெளிவருகின்றன. வெளிநாட்டு உளவுத்துறைகள் அவரின் உடல் கழிவுகளை பகுப்பாய்வு செய்து அவருக்கு என்ன பிரச்சினை என்பதை கண்டுபிடித்து விடக்கூடாது என அதிபர் புட்டின் அஞ்சுகிறார். அதனால்தான் இந்த சூட்கேஸ் ஏற்பாடு என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2017இல் புட்டின் பிரான்ஸ் சென்றார். 2019இல் சவுதி அரேபியா சென்றார். அப்போதும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது. 72 வயதான புட்டினின் உடல்நிலை குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து பல செய்திகள் பரவி விவாதிக்கப்படுகின்றன. அதுபோன்ற செய்திகளுக்கெல்லாம் கிரெம்ளின் மாளிகை அவ்வப்போது மறுப்பு தெரிவித்து வந்தபோதிலும் புட்டினின் உடல்நிலை குறித்த தகவல்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. புட்டினுக்கு என்ன நோய் என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல் கழிவுகளை பைகளில் போட்டு சூட்கேஸில் வைத்து ரஷ்யாவுக்கே கொண்டு செல்வது தொடர்பான செய்திகள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.